ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் நான் என்னோடய பேபி ஷவர் மெமரிஸ் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு 5 மாதத்தில் பூ முடிக்கிற ஃபங்க்ஷன் மட்டுமே 2 டைம் பண்ணாங்க. ஸோ ஒரு டைம் வந்து நாங்கள் இருந்த வீட்டு பக்கத்துலேயே ஒரு கோயிலில் கொஞ்சம் சிம்பிளாக பண்ணாங்க. ஸோ இதுக்கு திருவண்ணாமலையிலேருந்து மாமியார் வீட்டு சைடில் எல்லோரும் இருந்தாங்க. ஸோ அம்மா வீட்டு சைட்லேயும் கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. ஸோ இவங்க வரைக்கும் பக்கத்தில் இருந்த அம்மன் கோயிலில் ரொம்பவே சிம்பிளாக ஃபங்க்ஷன் பண்ணாங்க. ஸோ ரொம்ப நேரமாக தலை குனிஞ்சு வச்சுருக்கிறதுனால வைக்கப்படுறேன்லாம் நினச்சிடாதீங்க. ஜடை சரியாக தைக்கலை, ஸோ அதனால் நிமிர்ந்து பார்க்க முடியல. ஸோ நெக்ஸ்ட்டு பேபி ஷவருக்கு ரெடியாகிற மாமிஸ்லாம் வேறு எதில் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்களோ இல்லையோ, இந்த ஜடை தைக்கிறதுல ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், இல்லைனா ரொம்ப கஷ்டமாயிடும். நான் பேசிகிட்டு இருக்கேன்னு பாப்பாவும் கூட சேர்ந்து பேசிகிட்ருக்கா. ஸோ சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ். ரொம்ப சிம்பிளாக பண்ணதுனால யாரையுமே கூப்பிட முடியல. ஸோ ரொம்ப க்ளோஸான ரிலேட்டிவ்ஸ் ப்ளஸ் வீட்டு பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள மட்டும்தான் கூப்பிட்ருந்தோம். சத்தம் கேட்க போகுது வீடெல்லாம், ஆத்திவோ மகனை பத்தி பேச போகுது ஊரெல்லாம், கேட்க போகுது வளையல் அடிச்சு கையில் சின்னங்கும் படி வாட்டுங்கடி, தங்க தங்க வளையல் அடி தங்கி கையில் மின்னுங்கும் படி போட்டுங்கடி. பட் எனக்கு என்னோடய குலதெய்வம் கோயிலில் வச்சு சீமந்தம் பண்ணணுங்கிறது தான் ரொம்ப ஆசை. பட் சீமந்தம் மாமியார் ஊரில் தான் பண்ணணும், திருவண்ணாமலையில் தான் பண்ணணுங்கிறதுனால சரி இந்த பூ முடிக்கிற ஃபங்க்ஷனாச்சு நம்ம குலதெய்வம் கோயிலில் வச்சு பண்ணலான்னு சொல்லிவிட்டு செகண்ட் டைம் நான் அப்போது 5th மந்த்து ஊருக்கு வந்திருந்தேன் கோயிலில் திருவிழான்னு சொல்லிவிட்டு. ஸோ இங்கே இருக்கிற ரிலேட்டிவ்ஸ் வச்சு செகண்ட் டைம் ஒரு டைம் பண்ணாங்க. ஸோ இங்கே இருக்க ரிலேட்டிவ்ஸ் யாருமே வந்து அங்கே வரல, சென்னையில் பண்ணும்போது வரல. ஸோ வராதவங்க எல்லோரையும் வச்சு இங்கே 5th மந்த் இங்கே குலதெய்வம் கோயிலில் வச்சு இங்கேயும் ரொம்பவே சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோம். இங்கே பண்ண ஃபங்க்ஷனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, பெரியவங்க மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைங்கெல்லாம் நமக்கு விஷ் பண்ணது தான். ஸோ ஃபைனலி சீமந்தம். ஸோ சீமந்தம் வந்து 7th மந்த்தே பண்ணிட்டாங்க. ஸோ திருவண்ணாமலையில் வந்து ஒரு பார்ட்டி ஹால் மாதிரி பார்த்து அங்கே வச்சுட்டு தான் சீமந்தம் பண்ணாங்க. ஸோ சீமந்தத்துக்கு நாங்கள் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணது வந்து திருவண்ணாமலையில் இருக்க ரிலேட்டிவ்ஸ் தான். ஏன்னா எங்களுக்கு மேரேஜ் ரிசப்ஷன் எதுவுமே திருவண்ணாமலையில் நடக்கலை. கல்யாணம் வந்து சுவாமி மலையில் நடந்துச்சு, ரிசப்ஷன் சென்னையில் நடந்துச்சு. ஸோ அதனால் நான் அம்மா வீட்டு சைடில் இருக்க ரிலேட்டிவ்ஸும் நாங்கள் நிறைய பேர் கூப்பிட்ருந்தோம். ஆனால் நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணது வந்து திருவண்ணாமலையில் இருக்க ரிலேட்டிவ்ஸ் தான். ஸோ ஃபங்க்ஷன் ரொம்பவே ஹாப்பியாக போச்சு, நல்லாவே முடிஞ்சிச்சு. நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு நாளே வந்து வீட்டு பின்னாடி இருக்கிற நம்மளோட கரும்பு தோட்டத்துலேயே வச்சு ஃபோட்டோஷூட்டுமே பண்ணோம். அண்ட் இதுக்கு நான் வாங்கியிருக்க ப்ராப்ஸ் எல்லாமே வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினது தான். அண்ட் இப்படி தான் போச்சு என்னோடய பேபி ஷவர் ஃபோட்டோஷூட். எல்லாமே நல்லாவே போச்சு. ஸோ இதே மாதிரி கண்டினியூ பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.